ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமா இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ராணுவ ரீதியிலான உறவுல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் இந்தியால நடக்க உள்ள 2+2 மினிஸ்டீரியல் டயலாக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவுக்கு வர போறாரு. இது போன்று தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலிமைப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா சமீபத்துல கூட அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க. அது என்ன விஷயம்? இந்தியா அமெரிக்காவை நம்பலாமா? அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளை இக்கட்டான சூழ்நிலையில எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல அமெரிக்காவுடைய சென்ட்ரல் ஏசியாவுக்கான அசிஸ்டன்ட் செக்ரட்டரி டொனால்ட் லூ ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் குறித்து நாங்க இந்தியாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில இந்தியாவும் எங்களிடமிருந்து சில முக்கியமான விஷயங்களை கேட்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது சமீபத்துல சீனாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வாங்கி அமெரிக்காவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஏபிஇசி அப்படின்னு சொல்லப்படும் ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சமிட்டின் போது பிரசிடென்ட் பைடன் மற்றும் ஷி ஜின்பிங்க்கு இடையே ஒரு மீட்டிங் நடப்பதற்கு வாங்கி ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இந்த விஷயம் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே பொருளாதார யுத்தம் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா படிப்படியா சீனாவை சார்ந்து இருப்பதை குறைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேச இருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால இந்த விஷயம் குறித்து இந்தியா தங்களிடம் 2+2 கூட்டத்தின் போது கேட்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்தியால நடக்க உள்ள இந்த 2+2 மீட்டிங்ல அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் கலந்து கொள்ள போறாரு. இந்திய தரப்புல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மற்றும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் கலந்து கொள்ள போறாங்க. இந்த 2+2 மீட்டிங்கின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ உறவை அதிகரிப்பது, இந்தியாவுக்கு தேவையான உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்களை இந்தியாவுக்கு கொடுப்பது போன்ற பல விஷயங்கள் பற்றி பேச இருப்பதா யுஎஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி டொனால்ட் லூ சொல்லியிருக்காரு. டொனால்ட் லூ உலகத்தரம் வாய்ந்த அமெரிக்க ஆயுதங்களை இந்தியாவுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் யூகே நாடுகளுக்கு இடையே AUKUS அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பது மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுப்பது. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்திருக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை பல வருடங்களா இந்தியா அமெரிக்காவிடம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்காம ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்திருக்காங்க. அதுவும் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர்ல ஆஸ்திரேலியாவுக்கு சீனாவால் அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நாங்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா இப்படி சொல்றது ஒரு மிகப்பெரிய பொய். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சீனாவால தற்போதைய நிலையில எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. ஃபியூச்சர்ல வரக்கூடிய அச்சுறுத்தலுக்கு இவங்க இப்பவே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனாவால இந்திய பெருங்கடல் பகுதியில மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கொடுக்காம ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கொடுப்பதன் மூலம் ஆஸ்திரேலியாவை இந்தியாவுக்கு எதிரா இந்த பகுதியில அமெரிக்கா வளர்த்து விடுறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூகே இந்த மூன்று நாடுகளையும் ஒரே நாடுன்னு சொல்லிட்டு போகலாம். இந்த மூன்று நாடுகள்லையும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே மொழியை பேசக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அந்த நாடுகள்ல இப்ப குடியேறி இருக்காங்க. இதன் காரணமா அவர்
அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல உறவு இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவர்கள் இந்தியாவை எப்பொழுதுமே ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க. மறைமுகமா இந்தியாவை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிற எண்ணத்திலே தான் செயல்பட்டு வருவாங்க. இந்த ஆக்கஸ் ஒப்பந்தம் சீன அச்சுறுத்தலை சமாளிப்பது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறைமுகமா இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை இந்திய பெருங்கடல் பகுதியில அமெரிக்கா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா ஏற்கனவே சொந்தமாக அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்தக்கூடிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அதி தொழில்நுட்பம் கொண்டது. அந்த கப்பல்ல சில முக்கியமான அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் கேப்பை சரி செய்வதற்கு தான் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கேட்டாங்க. ஆனா அமெரிக்கா தர மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்தது போன்று முழு அளவிலான டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் தங்களுக்கு தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட சில தொழில்நுட்பங்களை மட்டுமாச்சும் எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு அமெரிக்காவிடம் கோரிக்கை வச்சாங்க. ஆனா அமெரிக்கா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு தரவே முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. இந்தியா ப்ராஜெக்ட் 75 ஆல்பா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இன்னும் கூடிய விரைவில் செயல்படுத்த போறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை இந்தியா கட்ட இருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை தான் அமெரிக்காவிடம் இந்தியா கேட்டாங்க. ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் 1.2 லட்சம் கோடி ரூபாய் செலவுல இந்த 6 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் கட்டப்பட உள்ளது. இந்திய கடற்படையில INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் அப்படிங்கிற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. ஆனா இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள். இந்த ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் இந்தியா உருவாக்க முயலும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள். இது பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ல இருந்து சற்று வித்தியாசமானது. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனால அதிவேகமா கடலுக்கு அடியில் பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சப்மரீனோட ஸ்டெல்த் திறன் மிக அதிகமா இருக்கும். இதன் காரணமா எதிரிகளின் கடல் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா உருவாக்க உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல ஒரு CLWR-B2 நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால 190 மெகாவாட் பவரை ஜெனரேட் பண்ண முடியும். இந்தியா உருவாக்க உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோக்கள் இணைக்கப்பட உள்ளது. இது தவிர நிர்பை, பிரம்மோஸ் போன்ற க்ரூஸ் மிசைல்களையும் இந்தியா இணைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் 2 போன்ற ஹைப்பர்சானிக் மிசைல்களையும் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இந்தியா இணைக்க இருக்காங்க. இது போன்ற டார்பிடோக்கள் மற்றும் அதிநவீன மிசைல்களை இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இணைப்பதன் மூலம் இந்த நீர்மூழ்கி கப்பலோட தாக்கும் திறன் மிக அதிகமா இருக்கும். இந்த சூழ்நிலையில நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குறதுக்கு சில முக்கியமான தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு தேவைப்படுது. அமெரிக்கா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கொடுப்பதற்கு மறுத்ததனால இந்தியா பிரான்சுடன் தற்போது சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா பிரான்ஸ் நாடு இந்தியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய நான் நியூக்ளியர் டெக்னாலஜிகளை கொடுக்க போறாங்க. அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் நியூக்ளியர் ரியாக்டர் தொழில்நுட்பத்தை தவிர அந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் மற்ற தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் தொழில்நுட்பத்தை சொல்லலாம். இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளிடம் தான் இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறதுக்கு தற்போது இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தொழில்நுட்பம் மிகவும் ஒரு காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம். அதனால இதை டெவலப் செய்து முடிப்பதற்கு பல வருடங்கள் ஆகலாம். ஆனா தற்போது பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பிரான்சிடம் இருந்து இந்தியா வாங்க போறாங்க. இந்த தொழில்நுட்பம் மட்டும் இந்தியாவுக்கு கிடைச்சதுன்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்று இந்தியாவாலும் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை இந்தியாலே உருவாக்க முடியும். பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் ஒரு நல்ல உறவு இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் பிரான்சிடம் இருந்து ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள், ரஃபேல் போர் விமானம் போன்ற பல ஆயுதங்களை இந்தியா வாங்கி படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு தேவையான தொழில்நுட்பத்தையும் பிரான்ஸ் தான் இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. இந்தியா போன்றே பிரான்சும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் UK நாடுகளுக்கு இடையில் போடப்பட்ட ஆக்கஸ் ஒப்பந்தத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. இதற்கு காரணம் ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்சுக்கு இடையே நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு
அதற்கான வேலைகளை பிரான்ஸ் தொடங்கிட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியா அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் செஞ்சுட்டு அமெரிக்காவுடன் ஆக்கஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இது பிரான்சுக்கு பல மில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவை பழி வாங்குவதற்காகவாவது இந்தியாவுக்கு உதவி செய்வாங்க. பிரான்ஸ் நாடு சப்மரின் டெக்னாலஜில ஒரு மிக சிறந்த நாடு. அதனால பிரான்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குனாங்கன்னா உலகின் தலை சிறந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவால உருவாக்க முடியும். இதன் மூலமா இந்திய கடற்படைய நவீனப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்தோ பசிபிக் ரீஜியன்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும். அமெரிக்கா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்காதது ஒரு இழப்பு தான். ஆனா அதை சரி கட்டும் விதமா தற்போது பிரான்சுடன் இந்தியா கைகோர்த்திருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவுக்கு கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அமெரிக்க தொழில்நுட்பத்தை இந்தியா வாங்கினாங்கன்னா ஃபியூச்சர்ல இந்தியா பல விலைகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா சில வருடங்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீது ஹமாஸ் இயக்கம் ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. உடனே இஸ்ரேல் காசா மீது ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ஆபரேஷனை தொடங்கினாங்க. ஆனா அப்போதைய அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல சண்டையிட விடாமல் தொடர்ந்து தடுத்து வந்தாரு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சண்டையை நிறுத்தலன்னா அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தேவையான இன்டர்செப்டார் மிசைலை நாங்க சப்ளை செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த அயன் டோம் சிஸ்டம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம தற்போது ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல்ல பூந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சிருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தற்போது இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்பொழுது கூட அமெரிக்கா சண்டையை நிறுத்தும்படி இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இதே போன்ற ஒரு நிலை ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பொறுத்தமட்டில் அமெரிக்காவை நம்பவே கூடாது. பிரான்ஸ் ரஷ்யா போன்ற நம்பகத்தன்மை வாய்ந்த நாடுகளுடன் இந்தியா ராணுவ ரீதியிலான உறவை வச்சிருக்கணும். எப்பொழுதும் அமெரிக்காவை தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தி கொள்ளணும். இது என்னோட அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.